நம்ம வீட்டில் மீதமான மத்தியானம் உள்ள சாதத்தை வச்சு தாங்க இன்றைக்கி ஒன்று செஞ்சோம். சாப்பாடு சூப்பராக இருக்குது, பொழு பொழுன்னு. அதனால் இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், போடுறேன். சிம்பிளான மெத்தட் தான். சாதத்தை தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், தண்ணி ஊற்றி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நைட்டே சாப்பிட்றலாம். சூப்பரான முட்டை சாதம் ரெடி. நம்ம வீட்டில் இது ஒரு முட்டை சாதம் செஞ்சுக்கலாம். சிம்பிளான சாதம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இப்போ நான் என்னென்ன போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் தூள் போட்டு, அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். சாதம் மீதி விழுந்துருச்சு மத்தியானம் உள்ளது, அதை எடுத்து இப்போ போட்டுக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் முட்டை சாதமும் ஒரு கலர் அப்பளம் தாங்க இன்றைக்கி நைட்டு டின்னர். இப்போ சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம். சாப்பாடு கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நான் தேவைக்கு தான் போடுறேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான நமக்கு பொழு பொழுன்னு சாதம் மத்தியானம் கூட குழஞ்சிருந்துச்சுங்க. இப்போ பொழு பொழுன்னு சூப்பரான நமக்கு ஒரு தக்காளி, வெங்காயம், முட்டையெல்லாம் போட்டு சூப்பரான நமக்கு முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நைட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டேங்க, இதே சூப்பராக இருக்கும். ஒரு சிப்ஸு கூட வச்சுக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க.